என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீராயா. என்னை மறவாத நினைவாய் எல்லாம் கை கட்டி என்னை கண்ணோக்கி காத்தி கரம் பிடித்து தாழ்வை என்னை கண்ணோக்கி காத்தி என்னில நன்மைகள் வாழ்வில் சேர்ந்தவரை என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் பத்து நஷ்டப்படுவதற்கு காசு போகிறோம், இல்லை பலப்படுத்துறதுக்கு காசு போகிறோம், வார்த்தை மூலம் பேசுறதுக்கு காசு போகிறோம். இயேசுவின் நாமத்தில் அங்க வெளியே வந்து என்ன போதுமா சாப்பிட தண்ணியை தட்டில் கொண்டு தண்ணியை வேணும் வெளியே முன்னாடி ஊத்துமா எச்சி தண்ணியை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அவர் சொன்னாரு, பசங்க ஆச்சரியமா இருக்குதுன்னாரு. ஏன்னா எங்களுக்கு கண்டு ஆகாது, பார்த்து ஆகாது, பேசினா பிடிக்காது. நாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து இந்த சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சொன்னது மாத்திரம் இல்லாம என்ன பண்ணாங்க, இனி நமக்குள்ள ஒண்ணு வேண்டாம், நம்ம சமாதானமா இருக்கலாம், நம்ம பக்கம் பக்கம் வீடா இருக்கும், நம்ம எப்படி இருக்கலாம்,
சமாதானமா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர்னாங்க. அதான் சொன்னேன், எதெல்லாம் உனக்கு எதிரா இருக்குதோ வர ஆண்டுல உனக்கு சாதகமாய் அது மாறும். ஆமென். உன் எதிரி உன் நண்பனாய் மாறுவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சூனியம் பண்ணவெல்லாம் நண்பனாக மாறுவான். அல்லேலூயா. குடும்பத்தை கெடுக்க நினைச்சவெல்லாம் அவனுக்கு என்ன செய்வான்? தோழனாக மாறிடுவான். நம்புறீங்க? நம்ப மாட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை காரியத்தை தேவன் உனக்கு சாதகமாய் திருப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, கிதியோன் பாருங்க, 300 பேரை கொண்டு இந்த மீதியானரை கிதியோன் ஜெயிச்சார். நம்ம ஆயிரக்கணக்கில் கிடக்கிறான். ஜெயிப்பென்றது என்பதற்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. ஆட்கள் கணக்கு போட்டு பார்த்தா கிதியோன் தோத்து போயிருக்கணும். 300 பேரை கொண்டு அவ்வளவு பேர் என்ன பண்ண அவன் ஜெயிச்சான். கர்த்தருக்கு இதாங்க எல்லாமே கர்த்தர் அவனுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்தார். எல்லா அனுகூலமாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? மாற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு மழை வர வேண்டியது. நான் 2 நாள் முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு மழை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னைக்கு மழை வர வேண்டியது. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? அனுகூலமாய் நம்ம கர்த்தர் நமக்கு அனுகூலம் மாற்றி கொடுத்தார். வேற யாருக்கும் இல்லை. யாருக்கு? பக்கத்துல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கு அனுகூலம்? அப்படி சொல்லுங்க. நமக்கு அனுகூலமான தேவன் அவர். ஆகவே எசேக்கியாவோட கூட இருந்ததுனால எசேக்கியாவுக்கு இதெல்லாம் எதிராக இருந்துச்சோ, எதிராக இருந்தாங்களோ அத்தனை கர்த்தர் அவருக்கு அனுகூலமாக கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அதனால 2026ஆம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன செக் பண்ணணும்? உங்கள்கிட்ட என்ன செக் பண்ணிட்டு போகணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு செக் பண்ணிட்டு வெளியே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே போனா பர்ஸ் இருக்குதா, என்ன இருக்குதா, அதை மட்டும் செக் பண்றோம். என்ன இருக்குதா? பர்ஸ் இருக்குதா, சீப் இருக்குதா, அப்புறம் என்ன, போன் இருக்குதா, சாப்பாடு பாக்ஸ் இருக்குதா, கட்சீப் இருக்குதா, வீட்டு சாவி இருக்குதா, அதை கூட மறந்துட்டு போயிருக்கீங்க. முக்கியம் மறக்காது பர்ஸ், மொபைல் தான். சரிங்க? ஆமா, வீட்டை விட்டு வெளியே போனன்னு சொல்லல, அடுத்த செகண்ட் கை இங்க போ, பர்ஸ் இருக்குதா, அடுத்து மொபைல் இருக்குதா. ஆமா, இது இந்த 2026ஆம் ஆண்டு இதை செக் பண்ணக்கூடாது. ஏன் செக் பண்ணணும்? அவன் ஏசப்பா என் கூட இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் வெளியே போ. அல்லேலூயா. நீ பர்ஸையும் மொபைலையும் செக் பண்ணிட்டு போனீங்கன்னா நீ திரும்ப வருவியன்னு டவுட் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சா இல்லைங்களா? 2026ஆம் ஆண்டு வீட்டை விட்டு எப்போ நீ வெளியே போனாலும் ஏசப்பா என் கூட இருக்கீங்களா இல்லையா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படி இல்லையா, ஏசப்பா என் கூட வந்துருங்கன்னு சொல்லுங்க. நீ சொன்னீங்களா, நீ போக விடாமல்லாம் நான் ஸ்கூலுக்கு போற ஆண்டவரே, காலேஜுக்கு போற ஆண்டவரே, வேலைக்கு போற ஆண்டவரே, கம்பெனிக்கு போற ஆண்டவரே, ஊருக்கு போற ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சு இல்லைங்களா? இங்கெல்லாம் போற ஆண்டவரே என் கூட என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ணோம்? பரிசு இருக்கான்னு பாக்குறீங்கள, கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க. ஆமென். எப்ப பார்க்க போறோம்? 2026ஆம் வருஷத்துல என்ன பார்க்கணும்? என் ஊழியத்துல கர்த்தர் இருக்கிறாரா, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா, என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரா, என் பிசினஸ்ல இருக்கிறாரா, என் படிப்புல இருக்கிறாரா. பிரச்சனையா? எல்லாத்துலயும் செக் பண்ணுங்க. எது இல்லாட்டையும் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் மட்டும் இல்லாம இருக்கவே கூடாது. 2026ஆம் ஆண்டுல பக்கத்துல சொல்லு, கைப்பிடி வச்சுக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட நீங்க வரல என்ன செய்ய மாட்டேன், நான் வெளியவே போக மாட்டேன் ஆண்டவரே. இங்கதான் இங்க சொல்ல போறீங்க நீங்க. நிறைய பேர் அப்படிதான், கர்த்தர் இருந்தா இல்லான்னு நமக்கு என்ன, நான் போகிறது போவோம், நடக்கிறது நடக்கத்தான் செய்யும்.
உன் தலையெழுத்தை யாரு மாத்த முடியும்? இப்படி சில பேர் இருக்காங்க. நான் சொன்னா 26ஆம் ஆண்டு சொல்றேன், நீ சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, யாரை போல? மோசையை போல சொல்லணும். யாரை போல? மோசையை போல சொல்லு. மோசை சொன்னாரு, ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகணும், இல்ல வெட்டனை செய்ய மாட்டேன், நகர மாட்டேன். கர்த்தருக்கு மோசையை போல சொல்லணும். இந்த வசனம் வாசிக்கிறீங்க யாத்திரா புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம், யாத்திராகம் 33:15 பாருங்க. மோசை ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், ஆண்டவரே உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்ஸ் என் முன்னாடி போகலன்னா வாசி, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை எந்த இடத்துல கொண்டு போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க கைத்துக்கு வலது கருத்தை? ஆமா, வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகணும், போகாவிட்டால் இனி அந்த இடத்துக்கு என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. அந்த இடத்துல நான் போக நான் விரும்பல, அந்த வேலையை செய்ய நான் விரும்பல, அவங்கள பேச நான் விரும்பல, அந்த பிசினஸ் ஆரம்பிக்க நான் விரும்பல, இந்த இடத்துக்கு நான் போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் உங்க சமூகம் எல்லா இடத்துல எனக்கு நாங்க வேலை. கர்த்தருக்கு புரிஞ்சவங்களுக்கு இல்லையா? நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே 2026ஆம் ஆண்டு உங்களை அழகாக அந்த பாயிண்ட் காப்பாற்றி கொண்டு வரும். கர்த்தருக்கு அழகாக உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டு. நல்லா கவனிங்க. மீண்டும் வசந்த வாசிப்போம். எங்களை எவ்விடத்திற்கு கொண்டு போகாதிரும், போதும். உங்க சமூகத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நான் எங்க இருக்கிறேனோ உங்க சமூகம் அங்க இருக்குன்னு ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல சொல்லுங்க பாப்போம். நான் எங்க இருக்கிறேனோ உங்க சமூகம் அங்க இருக்குன்னு ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலை செய்யும் இடத்துல, இருக்கும் இடத்துல, படிக்கும் இடத்துல, எங்கெல்லாம் நீ போறியோ அங்கெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் என் கூடவே என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருக்கு கர்த்தர் கூட இருக்கணும். இரண்டாவது, கர்த்தர் உங்களோடு இருப்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பாயிண்ட் நீ ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட. 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம், டைம் நெருங்கி வந்துருச்சு. அருமையானவர்களே, என்ன செய்ய? 2 பாயிண்ட். ஆண்டவரே, 1 எங்களோட கூட இருங்க, 2வது எங்களோடு கூட இருப்பதை அநேகர் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆகாரு பிள்ளையோடு கர்த்தர் கூட இருந்தார். ஆகாரு பிள்ளையோடு கர்த்தர் கூட இருந்தபடினாலே அருமையானது பிள்ளையை பலசாலியை கர்த்தர் மாற்றினார், யுத்த வீரனாய் கர்த்தர் மாற்றினார். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிச்சு பாருங்க. தேவன் பிள்ளையோடு இருந்தார், வல்லவனாயிட்டான். கர்த்தருக்கு யார் கூட இருந்தனால? தேவன் கூட இருந்தனால எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்? அவன் வல்லவன். அடிமை பெண்ணோட மகனா இருந்தாலும், அடிமை பிள்ளையா இருந்தாலும் அவன் வல்லவனாய் மாறிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பக்கத்தை கை கொடுங்க. நீ எப்படிப்பட்ட ஆளானாலும் சரி, கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா நீதான் வல்லவன், வல்லம் உள்ளவன். கர்த்தருக்கு சொல்லிட்டீங்களா? ஆகார் இருப்பார் அந்த வனாந்தரத்துல பாருங்க, அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார். தூதன் சொல்றான், ஆகாரே ஏன் அழுகிறாய், ஏன் புலம்புகிறாய்? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். பிள்ளையோட தேவன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் வசனத்தை படிச்சு, ஆதியாகமம் 26ல 2-3 வசனம் படி, ஈசாக்கோடு கர்த்தர் கூட இருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எங்கு போனாலும் அவனுக்கு சொல்லும் தெரிந்தபடியே இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னோட இருந்தேன் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, மழை இல்ல, பனி இல்ல, பஞ்சம் வந்துருச்சு. ஈசாக்கு யோசிக்கிறார், வேற தேசத்துக்கு போகலாமா, வேற நாட்டுக்கு போகலாமா, வேற ஊருக்கு போகலாமான்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கு நான் சொல்வதை கேளு, இதே தேசத்துல இரு, நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சாலியா? ஆகாரின் பிள்ளையோடு இருந்தால் அவனை வல்லவனாய் கர்த்தர் மாற்றினார். ஈசாக்கோட கர்த்தர் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு அவன் செஞ்ச விவசாயத்தின் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இடுகிற வெள்ளாமைகளை தேவன் ஆசீர்வதித்தார். அதுபோல 2026 ஆண்டு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருந்து என்ன செய்ய போறாருன்னா, உங்களை வல்லவராய் கர்த்தர் மாற்ற போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்ச பிள்ளைங்களா? பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிக்கும் போது ஈசாக்கோட அப்பாவுக்கு சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமே, உன் தேசத்தை இனத்தையும் உன் தாப்பல் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்ட்டாரு. நீ போ, எங்க வேணா போ, ஆனா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு மட்டும் போகணும். நீ கண்ட இடத்துக்கு போக கூடாது, நினைச்ச இடத்துக்கு போக கூடாது. கர்த்தருக்கு ஆமா, இந்த புது வருஷத்துல அருமையாவளே, நீ நல்ல தரிசனத்தோடு போகணும். கர்த்தருக்கு தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும். தரிசனம் இல்லாம ஊழியம் செய்யக்கூடாது. ஆமென், புரிஞ்சா இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, உங்களுக்கு தரிசனம், உங்களுக்கு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கணும். சும்மா ஏனோ தான ஊழியம் செய்யக்கூடாது, ஏனோ தான் வாழ்க்கை வாழக்கூடாது. நல்லா கவனிக்க அருமையானவர்களே, நமக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும், நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேடு, ஆண்டவரே வர வருஷத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும், எப்படிப்பட்ட மகளாக இருக்கணும், நான் என்னத்தை செய்த ஆண்டவரை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தரிசனம் இல்ல இடங்கள்ல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும், நமக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்க தேசத்துக்கு போப்பான்ட்டார். எங்க வேணா போ, ஆனா என் ரூட்ல போ அப்படின்னாரு. பக்கத்துல போய் சொல்லுங்க, நீ என்ன வேணா செய், என் ரூட்ல செய். கர்த்தருக்கு புரிஞ்சா இல்லைங்களா? எத்தனை பேர் சொல்ல புரிஞ்சு? ஹல்லேலூயா. சில பேர் இருக்காங்க, லவ் மேரேஜ் பண்ணிடுவாங்க. என்ன மேரேஜ்? லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவாங்க. பத்திரிக்கை அடிச்சு வருவாங்க பாருங்க. பத்திரிக்கை படிச்சு பார்த்தா ஒரு ஃபேமிலி அப்படிதான் லவ் பண்ணி ஒருத்தர் விரும்பி என்ன பண்ணாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது ஓடி போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற சர்ச்சில் கார்டு கொடுக்க வந்தாங்க. கார்டை படிச்சு பார்த்தா மேல எட்டிங்க பார்த்த என் தலையை சுத்துது. என்ன கேட்டா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீ ஓடி போறது கர்த்தரால் வந்ததா? ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை கூட்டி ஓடுறது கர்த்தரால் வந்தது. அவருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்றது கர்த்தரால் வந்தது. அவருக்கு புரிஞ்சா இல்லையா? சின்ன விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னா, யார் வீட்டுல போ, யார் வீட்டுல? ஆமா, உன் விருப்பத்தின் பிரகாரம் ஓடாத, உன் சித்தத்தின் பிரகாரம் ஓடாத, உன் முயற்சியை பண்ண எடுக்காத, உன் மாம்சீகத்துல ஓடாத, ஆவியில ஓடு, கர்த்தரோ இணைந்து ஓடு. கர்த்தருக்கு உன் வெளிப்பாட்டுக்கு வசனம் இருக்குதான்னு பாரு, உன் தரிசனத்துக்கு வசனம் இருக்கான்னு பாரு, உன் நோக்கத்துக்கு வசனம் இருக்கான்னு பாரு, உன் திட்டம், உன் பிளானுக்கெல்லாம் வசனம் இருக்கான்னு பாரு. இருந்தா அதுல ஓடு. ஆபிரகாம் கர்த்தர் தான் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க, போ. அடுத்த வார்த்தை பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, நல்ல கவனிக்க அருமையான. கூட இருக்கிற ஆபிரகாமே, நீ போ, தைரியமா போ, எங்க போன்னு யோசிக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். இருந்து என்ன செய்யறேன், ஒரு பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை. ஆமா, அடுத்த அதிகாரத்தை 2-3 வசனம் படிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சேமானாய் மாற்றினார். கர்த்தருக்கு ஆமா, கர்த்தர் கூட இருந்தாருன்னா எப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தர் வாளாக்காமல் அவனை தலையாக்குவார். கண்கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவனை கீழாக்காமல் அவனை மேலாக்குவார். நீ குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தை உட்கார வைப்பார். எனக்கு ஞானம் இல்லாது ஒரு ஞானியாய் கர்த்தர் மாற்றுவார்.
ஆனா ஒன்று, இதை ஜெயக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். சத்தமா சொல்லுங்களேன். ஒருத்தர் சொன்னாரு, வண்டி ஓட்டு போய் சொன்னேன், பிரதர் பார்த்து வண்டி ஓட்டுங்க, ரொம்ப கேர்ஃபுல் அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஐயா நீங்க இருக்கீங்களே அதுக்கு எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னாரு. கர்த்தருக்கு நான் நிறையா பண்ண போறேன், வரக்கூடிய எதிர்த்து வர வண்டியை தடுத்து நிறுத்த முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னா, இல்லையா நீங்க இருந்தா எனக்கு 1000 பேர் கூட இருக்க மாதிரி பலம். அது போல சொல்றேன் அருமையானவர்களே, கர்த்தர் கூட இருந்தாருன்னா நம்ம 1000 பேர் லட்சம் கோடிக்கணக்கான பேர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் சமம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவரை உங்களோட வச்சுக்கீங்க. அந்த பெரிய தெய்வத்தை உன் குடும்பத்தில் வச்சுக்கீங்க. அந்த பெரிய ஆண்டவரை உன் பிசினஸ் வச்சுக்கீங்க. அந்த பெரிய கர்த்தரை உன் படிப்பில் வச்சுக்கீங்க. அவரை முன்னாடி வைங்க, அவரை முன்னாடி வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எதை செய்தாலும் வர வருஷத்துல ஆண்டவரை முன்னாடி வச்சு செஞ்சு பாருங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி அருமையாவளே, ஆபிரகாமை கர்த்தர் கூட இருந்த பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமா மோசைக்கு ஆண்டவர் சொன்னார், யாத்திரா புஸ்தகத்துல மோசையை சொன்னார், மோசே என்னத்தை பேசணும் என்னத்தை பேசக்கூடாது பயப்படாத, நான் கூட இருந்து இருக்கிறேன்ல, ஏன் பயப்படுற, நான் பேசுறேன். கர்த்தருக்கு யாத்திரா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கல. எப்படி பேரு போதிப்பாரா? தெளிவா வாசிங்க. ஆதலால் நீ போ இருந்து. இதுதான் முக்கியம், இதான் பாயிண்ட் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, நீ போ. ராஜாக்கு முன்னாடி போய் பேசு, மந்திரி முன்னாடி போய் பேசு, பெரிய பெரிய ரவுடி முன்னாடி போய் பேசு, பெரிய பெரிய விஸ்தா முன்னாடி பேசு. ஆனா பயப்படாத, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அந்த இடத்துல என்னத்தை பேச வேண்டும் என்ற காரியத்தை நான் உனக்கு பேசுவேன். புரிஞ்சாங்க? எத்தனை புரியுது உங்களுக்கு? ஆமா, நீங்க பேச வேண்டியதை கர்த்தர் பேசுவார். ஐயோ, அந்த இடத்துக்கு போன ஒரு சகோதரி சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் பாஸ்டர், அங்க போய் கை கால் நடுங்குது, என்ன பேசுன்னு தெரியல, எது பேசுன்னு தெரியல. ஆனா அது அதிகாரி கேட்கிறாரு, நான் மட்டும் மட பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி எனக்கு தைரியம் வந்துச்சு எனக்கே தெரியலன்றாங்க. இதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேச வேண்டுமோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவரை பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சீங்களா? வந்து எத்தனை ஊழியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க. வீட்டுல உட்காந்து விழுந்து ஜோமன பல மணி நேரம் ஜெபிச்சு மெசேஜ் எடுத்துட்டு வருவாங்க. இங்க ஸ்டேஜுக்கு வந்தா எல்லாம் டஸ் புஸ்ன்னு போயிடும். கர்த்தருக்கு ஆமா, இங்க எடுக்கிற மெசேஜ் எப்படி இருக்கு? வித்தியாசமாகவே இருக்கும். இதான் கர்த்தர் பேசுறது. இதுங்க ஆமா, மாமிசத்தில் எடுக்கிறதுக்கும் கர்த்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. புரிஞ்சீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துல நான் ஒரு வசனம் எடுத்தேன், உங்களுக்கு தெரியும். ஒரு வசனம் தான் ஆமா எடுத்தேன். என்ன எடுத்தோம்? எழுதியத்துல தீர்மானம். அவ்வளவுதான். அதான் கர்த்தர் சொன்னார். அவ்வளவுதான். எந்த குறிப்பு எடுக்கல, எந்த வாசம் எழுதி வைக்கல, ஒண்ணும் கிடையாது. நேரம் வந்து சண்டை எண்ட 1 மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு அந்த ஒரு பாயிண்ட் எழுதியத்துல தீர்மானத்தை ஆமா பேசுற நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அது போல ஒரு அதிகாரி முன்னாடி போறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா அவர் பேசுவார். ஆட்டோமேட்டிக்கா தைரியத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. எதற்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் நீ கிடையாது. புது வருஷத்துல எங்க வேணா போக, எங்க வேணா யாரு முன்னாடி பேசுங்க, ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு செக் பண்ணிட்டு போங்க. அதான் முக்கியம். என்னங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா செக் பண்ணிட்டு போங்க. வசனம் பாருங்க, யாத்திரா 4:12 பாருங்க. என்னது? ஏன் வாட்ச் 2 நிமிஷம் பாஸ். ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க.
வாயோடு இருந்து பேசுவேன். ஹல்லேலூயா. எழுப்பிப்போம். எழுப்பி கண்களை மூடி அருமையாவளை கத்து பாருங்க. நீ போக விடமெல்லாம் தேவனாய் கத்து உன்னோடு கூட பெற்ற தேவன் இந்த இரவு நேரத்தில் நம்மோடு வந்திருக்கிறார். ஆமா, ஹல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ள கால் வைக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து அன்பு தேவ ஜனமே, கர்த்தரோடு கூட இருந்தார்னா அருமையாவுலே நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் கூட இருந்தார்னா ஹல்லேலூயா நீ காலை சித்தவனாய் இருப்பாய். கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னார். அருமையா வல்லவனாய் இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னார். நீ பெரியவனாய் இருப்பாய். கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உனக்கு வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னார். உனக்கு எதிரான காரியம் அனுகூலமாய் மாறும். ஹல்லேலூயா. ராபா சந்தராபா கரகட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு வருஷம் பிறந்தாச்சு, ஒரு ஆண்டுக்கு வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஒரு ஆண்டுகளை கால் வைத்து வைப்போம். ஒரு வருஷத்துக்கு வரைந்து வைப்போம். நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி. எல்லாம் துதிங்க. எல்லாம் துதிங்க. ஆமென். நீ போக விடலாம். இந்த வருஷம் போக விடலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கூட வருகிறார். ஆமா, மலைகளை குறித்து சொல்லுகிறார். ஆமா, ராம சந்த ராம தேவ இன்று பிறந்தாச்சு, இன்று வீணா போலதானே காலமே வாழ்வுதானே. பிறந்தாச்சு வீணா போலதானே காலமே வாழ்வுதானே. Hallelujah.